ஆஹா, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அனைவடியை விரித்தாரே எனக்காக, எனக்காக. என்னப்பா ஒரே குஜாலா இருக்க, பாட்டு பயங்கரமாக வருது, சிரிப்பும் பயங்கரமாக வருது. என்ன ஃப்ரீயாக இருக்கியா? எங்கேயும் போகலையா? ஆமாங்க சார், இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டிய வேலை இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஆத்தங்கரைக்கு ஜில்லு 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 ஜில்லுன்னு வரும் காற்று, அப்படியே உட்காந்து 4 பேர் சேர்ந்து ஊர்க்கதையெல்லாம் பேசணும்னா அதை விட என்ன சார் பொழுது போகிறதுக்கு வேற. ஆமாம் தம்பி, சொல்கிறது கரெக்டாக இருக்கு தம்பி. ஹலோ, நானும் வந்துட்டேன். நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். நீ சேர்த்துக்கங்க சார். கதையில ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சார். நேற்று என்ன சார் உங்க வீட்டு பக்கத்துல ஒரே கலாட்டாவா இருந்துச்சு? அது ஒன்றும் இல்லை தம்பி, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கலாட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான் ஆகுது. புது கபிள்ஸு. 2வது அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, சமைக்க தெரியாது, எதுவும் தெரியாது, யாருக்கிட்டையும் கேட்காது. இவன் வந்துக்கிட்டே இருக்கான் அந்த பையன். அப்புறம் நேற்றுக்கு மீன் குழம்பு சாப்பிட ஆசைன்னு மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு, மீன் குழம்பு வச்சு கொடுத்துச்சு. சரின்னு ஆசையாக மீன் குழம்பு சட்டியத்துக்கு உட்காந்து, ஆஹா நல்லா இருக்குது மீன் வாடகை பிடிச்சிட்டு குழம்பு ஊற்றினான். குழம்பு ஊற்றிட்டு மீனை கலக்கி பார்த்துருக்கான், மீன் கிடைக்கல. என்னடி மீனை காணோம் அப்படின்னு கேட்டுக்கான். மீனை காணாமா? என்ன தெரியலையே, நான் என்னடி செஞ்ச அப்படின்னு கேட்டான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஐயோ என்ன செஞ்சேன், எப்பயும் போல் எல்லாரும் போல் சமைக்கிறேன். மிளகா மல்லி புளி எல்லாம் கரைச்சி ஊற்றி குழம்ப வந்து குக்கரில் ஊற்றி மீன் தூக்கி குக்கரில் போட்டு உப்பெல்லாம் போட்டு மூடி குழம்பு வச்சு தாளித்து வச்சுருக்கேன். 2 விசில் குக்கர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடனே ஐயோ என்னடி இது, மீனை போய் குக்கரில் யாராவது போடுவாங்களாடி அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிக்க, போட்டாண்ணா அப்படின்னுச்சு. இந்த பாரு மீனே காணோம், புறம் கரைஞ்சி போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல. இப்படியே வந்துச்சு பிரச்சனை. எடி லூசை கட்டிக்கிட்டு அழுகுறேன், என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன்றா, கேட்டாவது செய்தியா அது செய்ய மாட்டேன்றா. இன்றைக்கி என் சாப்பாடே மண்ணு உண்டு போச்சு போ அப்படின்னு சொல்ல. அது ராமான்னு அழுதுகிட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன்னு சொல்லி கத்த. அப்புறம் நாங்கள் போய் சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள பெரும் பாடாக போச்சு. ஆமாம் தம்பி, என்ன அது அப்படித்தான் பொழுது போகும். எனக்கு வேலை இருக்கு சார், நாளைக்கு நான் வரேன் சார், நீங்க பேசுங்க சார், பாய் பாய். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பிட்டேன்.